ஹாய் லவ்லீஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான அமாவாசை, ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் உங்க நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், ட்ராமா ஹீலர். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு டாரோ ரீடர் அண்ட் நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் என்எல்பி கோச் அண்ட் ப்ராக்டிஷனர் அண்ட் நான் ஒரு எல்ஓஏ கோச், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். சரி, இன்னைக்கு அழகான அமாவாசை. இந்த நியூ மூன்ல நமக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் நமக்கு வரப்போகுது அப்படின்னு ரொம்ப அழகான மூன் கார்ட்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் என்னோட டாரோ கார்ட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் மெசேஜஸ் கார்டோட. ஸோ இன்னைக்கு இந்த அமாவாசையில நீங்க சூஸ் பண்ற கார்டு வச்சு உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ சம்திங். வர 1 ஜூலை 1 இருந்து 10 நாளைக்கு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப். எஸ், இப்போவே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரிஞ்சிருக்கும். ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. இது ஒரு வாட்ஸ்அப் பேஸ்ட் ஒர்க் ஷாப் தான். நீங்க என்னோட நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு வாட்ஸ்அப் பேஸ்ட். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து பண்ற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் அப் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் தான். வாங்க, வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. நமக்கு பிடித்தவர்களை நம்ம வாழ்க்கையில எப்படி அட்ராக்ட் பண்ணணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். அது முதல் விஷயம். பட் அதை விட ரொம்ப முக்கியமான இல்ல, இது ரெண்டாவது விஷயம். முதல் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கணும்னா முதல்ல நம்ம நிறைய நமக்கு அன்பு கொடுத்துக்கணும். நான் என்ன ரொம்ப நேசிக்கிறேன்னு நம்ம நினைக்கும் போதுதான், நம்ம பெஸ்டா இருக்கும் போதுதான் நமக்கு யார் பெஸ்ட்ன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் சொல்றது கரெக்ட்னா, ஐ எம் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட், நான் சிறப்பானவன், நான் சிறப்பானவள் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. when you are special, when you are the best, you will attract the best and the special. நான் சொல்றது சரிதானே? நம்மளே உடஞ்சிருக்கும் போது நம்மள மாதிரி உடஞ்சவங்கள தானே நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம எனர்ஜி எங்க போகுதோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நான் பெஸ்ட் அண்ட் ஸ்பெஷலா இருக்கும்போது என் வாழ்க்கையில நான் தேர்ந்தெடுக்கிறவங்க, எனக்கு உறவா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே, அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என் பெற்றோர்களா இருக்கலாம். நான் பெஸ்டா இருக்கும்போது என் பெற்றோர்கள் இவ்வளவு நாள் என்கிட்ட பழகி இருந்தாலும் இன்னுமே என்கிட்ட பழகும் போது, இல்ல அவங்க ஒரு கட்டபவா இருக்காங்க, அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட நம்ம டீல் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்ன்றது அவங்களுக்கும் புரியும். ஸோ எந்த உறவை நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடியும் முதல் விஷயம், நம்ம பெஸ்டா இருக்கணும், நம்ம ஸ்பெஷலா இருக்கணும். முதல்ல அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிடித்த உறவுகள், கணவன் மனைவி, காதலன் காதலி, இந்த மாதிரி பிடித்த நிறைய நண்பர்கள், எஸ், நமக்கு பிடித்த உறவுகளை நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு இந்த ஒர்க் ஷாப்ல நான் சொல்லி கொடுக்க போறேன். இது ஒரு வாட்ஸ்அப் பேஸ்ட் ஒர்க் ஷாப் தான். ஸோ நான் எப்பவும் போல காலையில கண்டென்ட் கொடுத்துருவேன். நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ இந்த ஒர்க் ஷாப்பை நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் அதுக்கு தனியா நமக்கு டிஸ்கஷன் குரூப்ஸ் இருக்கும், ஹெல்ப் மாடியூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் அடுத்து. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். வாங்க இன்னையோட அழகான அமாவாசை ரீடிங்குள்ள நம்ம என்டர் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல எஸ் 2 மூன்ஸ் தெரியும். ஓகே, ஸோ ஏதேனும் ஒரு மூனை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றத பார்த்துடலாம். ஆல்ரைட், நீங்க செட் 1 மூன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கு என்ன முதல்ல மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, உங்களுக்கான முதல் மெசேஜ், பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். நிறைய இடத்துல நம்ம அதை செய்ய மாட்டோம்ல, நமக்கு பிடிக்காது. ஐயோ, நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டோம்னா அது தப்பா முடிஞ்சிருமோ, நம்ம தப்பா பண்ணிடுவோமோ. நம்ம ஃபர்ஸ்ட் போய் யூஸ்வலா ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம பேர் ஏல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நமக்கு அவ்வளோ பதட்டமா இருக்கும். கடைசியா இருந்தா கூட சரி அவங்க எல்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ஃபியர். ஓகே, அந்த ஃபியரை விட்டு நீ போல்டா வெளியில வா. உனக்கு பேசணும்னு நினைக்கிறத பேசு, உனக்கு செய்யணும்னு நினைக்கிறத செய். ஒரு 10 நாள் நீங்க போல்டா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு 10 நாள் போல்டா இருங்களேன். அந்த போல்ட்னஸ் தாண்டி என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். நம்ம தைரியமா இருக்கணும்னு முடிவு பண்ணி நம்ம தைரியமா இருந்துட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஃப்ரீடம். நான் சொல்றது கரெக்டா? ஃப்ரீடம்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்ம போல்டா ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம பண்ணும்போது நம்ம மனசார ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்போம். அது எவ்வளவு பெரிய ஃப்ரீடம். உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட வந்து ஒரு உதவி கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க்கை வந்து எனக்கு நாளைக்குள்ள சப்மிட் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே வேற ஒரு வேலையும் கொடுத்துருக்காங்க, என்னால பண்ண முடியல, இந்த ஒர்க்கை நீ பண்ண முடியுமான்னு. அப்ப நான் உங்களுக்கு கேட்கும்போது, உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட், அப்போ பாவம் அவ தனியா செய்யறாளே, அவளுக்கு செய்யலாமே அப்படின்னு ஒரு பக்கம் தோணும். இன்னொரு பக்கம், ஐயோ இது செம போரான வேலை, இதை நம்ம ஒரு தடவை செஞ்சுட்டா நமக்கு திருப்பி திருப்பி வந்து கேட்பாங்களோ அப்படின்னும் தோணும். திருப்பி நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது, அந்த ஒர்க்கை கொஞ்சம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் உனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு இப்போ டைம் கம்ஃபர்டபுளா இல்லை,
நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பண்ணி தரேன். முடிஞ்சா அந்த ஃபுல் ஒர்க் இல்லைன்னா கொஞ்சம் பாதியா எனக்கு கூட, நான் பாதியை பண்ணி தரேன், முழுசா என்னால் இப்ப பண்ண முடியாதுப்பா, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது எப்படி இருக்கு? வேலை பண்ணாமையும் இல்லை, பாதி வேலையை நம்ம பண்ணியும் கொடுத்துடுறோம். சரியா? அந்த மாதிரி இது ஒரு ஃப்ரீடம். உங்களுக்கு இது ஒரு ஃப்ரீடம். ஃப்ரீடம்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்ம அவங்கள ஹர்ட்டும் பண்ணல, அதே நேரத்துல நம்ம பாதி பாதியா பிரிச்சும் பண்ணலாம். அதே நேரத்துல நம்ம சொல்லவும் சொல்லிட்டோம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பட் எனக்கும் பர்சனலா நிறைய வேலை இருக்கிறனால என்னால இதை இப்போ ஃபோக்கஸ்டா பண்ண முடியாதுன்றதையும் நம்ம அழகா கம்யூனிகேட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஸ்டார்ட் பையிங் டைம். அதே நேரத்துல அவங்க கேட்கிற நேரத்துல கேட்கிற விஷயங்களை செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பி போல்ட் அண்ட் டேக் த ஃபர்ஸ்ட் மூவ். உங்களால ஒரு விஷயம் முடியல அப்படின்னா முடியலன்றத முடியலன்னு சொல்லிட்டு போங்களேன். ஓகே. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. அப்சல்யூட்லி. அமாவாசையில நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இது எப்படி நான் மறந்தேன், இன்ட்ரோல கூட நான் சொல்லலை. கண்டிப்பா நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இந்த டைம், இந்த வரக்கூடிய 15 நாட்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்றதுக்கான நேரமா நான் பாக்குறேன். இதை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டாலே நம்ம நிறைய விஷயங்களுக்கு பனிஷ் பண்ணிக்க மாட்டோம். கரெக்ட் தானே? உதாரணத்துக்கு நான் ஏன் உதாரணங்கள் சொல்றேன்னா, ஏதோ ஒரு வகையில நீங்க அதை கோரிலேட் பண்ணிப்பீங்க. நம்ம யாருக்கோ ஏதோ ஒரு தப்பா ஒரு டைரக்ஷன் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துவோம். லெஃப்ட்ல போறதுக்கு பதிலாக ரைட்ல போங்கன்னு சொல்லிட்டா, ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே. சிம்பிளான விஷயங்கள் தான், ஆனா அதுக்கே நம்ம வந்து அவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்திப்போம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவிட்டியா இருந்தா கூட அதை ரிலீஸ் பண்றதுக்கான உகந்த வாரம் இந்த வாரம். ஸோ ஃபர்ஸ்ட் போல்டா இதை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்க. அதற்கான ஃப்ரீடம் மைண்ட் செட் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் பாருங்க. தட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா? ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் இவருங்க உங்க முன்னாடி ஷஃபில் பண்ணி எடுக்கிறேன். இவருடைய ஸ்வோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழியா நீங்க எப்போ போல்டா பேசுறீங்களோ, போல்டா பழகுறீங்களோ, எப்போ போல்டா இருக்கீங்களோ, அப்ப கண்டிப்பா இந்த ஷாமர் வழியா உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி குட் அபவுட் யுவர் செல்ஃப். தேவையில்லாத விஷயங்கள் பாருங்க, நெகட்டிவிட்டின்னு பேசுறோம், போல்டா இருன்னு பேசுறோம், ரெண்டுமே ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலுடைய ஒரு அங்கம் தான். ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல்னு டைப் பண்ணுங்க. ஐ திங்க் யூ ஆர் வெரி வெரி கிஃப்டட். இந்த 15 நாட்கள்ல ஏதோ பியூட்டிஃபுல்லா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோமே. லெட்ஸ் மேனிஃபெஸ்ட் ஒன்லி தட். ஸோ உங்களுக்கான டேரோ மெசேஜஸ் என்னன்னு பார்த்துடலாமா? எஸ், என்னோட ப்ரொஃபஷனல் டேரோ ரீடிங் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 days முடிச்சிட்டோம். பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னும் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னா எஸ், யூ ஹேவ் டைம், யூ கேன் பே இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டே பாருங்களேன், சக்சஸ், அப்கிரேட். இப்போ நம்ம ஒரு லெவல்ல இருப்போங்க. அந்த லெவலை தாண்டி நம்ம எப்போ போறோம்? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்க ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான அடுத்த ஹையர் போஸ்ட்டுக்கு நம்ம எப்போ போறோம்? அதுக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கணும். வி ஹாவ் டு அப்கிரேட் அவர் செல்ஸ். ஏதாவது புதுசா படிங்க, ஏதாவது புதுசா கத்துக்கோங்க. ஓகே. அப்படி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தா உனக்கு சக்சஸ் ஷுவர் அப்படின்றத உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். வாவ், someone is missing you. யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அது உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்க ரொம்ப லாங் லாஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். அவர் இருந்தா எல்லாரும் எனக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துருப்பா தெரியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. பட் இந்த கார்டை பார்க்கும்போது யூ ஃபீல் ஸ்டக். பாருங்க, நான் அந்த வார்த்தையை நினைக்கிறேன். அந்த கார்டே வருது பாருங்க. பவர் ஆஃப் டேரோ. டு யூ ஃபீல் ஸ்டக்? எங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கா? எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வேணும், நான் எதையாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று என்னை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, எனக்கு அந்த பிளாக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு, எனக்கு எப்படி இதுக்கு மேலே போகணும்னு தெரியல. ஒரு கேட் மூடின மாதிரி இருக்கு, ஒரு கேட்டா நானும் திறந்துட்டு தாங்க வரேன், பட் சம்திங் இஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்க மனசுல இருக்க ஆதங்கம், விரக்தி எல்லாத்தையுமே கடன்னு எழுதி ஒன்னா கிழிச்சு குப்பையில போட்டுருங்க, இல்லைன்னா பேர்ன் பண்ணுங்க. பேர்ன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பேப்பர் சட்டுன்னு தீ பிடிச்சிக்கும். எந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு பார்த்து வைங்க. டக்கு எல்லாமே பிடிச்சிக்கும். ஸோ அதை பேர்ன் பண்ணி அந்த ஆஷஸை வந்து ஜஸ்ட் ப்ளோ பண்ணுங்க. பிரபஞ்சம், ஐ சரண்டர்.
யூனிவர்ஸ், ஐ ஜஸ்ட் சரண்டர் டு யூ. நீ எது நல்லதுன்னு உனக்கு தெரியும், எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும், ஜஸ்ட் டூ இட் ஃபார் மீ அப்படின்னு ஜஸ்ட் சரண்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு அதை பண்றதுக்கான மிக ஒரு உகந்த நாள். 9 மணிக்கு மேல பண்ணுங்க, எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் ஆல்சோ எங்க பார்த்தாலும் சக்சஸ் கார்டு, வெற்றி, அந்த மாதிரி கார்ட்ஸே இருக்கு. பட் உங்களுக்கு எது சக்சஸ்? இதுதான் எனக்கு வெற்றினா அது என்னவா இருக்கும்? வாயை திறந்து இதுதான் என் வெற்றி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா எது நடந்தா அது வெற்றியா இருக்கும்? அது உங்களுக்கு தெரியுமா? 10 விஷயம்லாம் சொல்லக்கூடாது, முதல்ல ஒரு விஷயத்துல இருந்து வாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தா எனக்கு வெற்றி, அப்ப அந்த ஒரு விஷயம் என்ன? ஸ்டார்ட் டு திங்க். ஐ திங்க் இட்ஸ் டைம் யூ திங்க். அண்ட் டெய்லி கோல்ஸ் எழுதுறீங்களா? அட்லீஸ்ட் 5 வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல ஒரு மாசத்துக்கான கோல் செட்டிங் பண்ணுங்க. ஓகே, ஒரு மாசத்துக்கு ஒரு கோல் செட்டிங் வைங்க. இந்த 10-15 நாள்ல நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு. அந்த வரைக்குமாவது கோல் செட்டிங் டெய்லி எழுதுங்க. கிராட்டிடியூட் எழுதுற மாதிரி கோல் செட்டிங் ஒரு அட்லீஸ்ட் 5 இல்லைன்னா 2ஆவது எழுதுங்க. நிறைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ப்ராபப்ளி ஒன் ஐடியா, அது இந்த கார்டு வந்தோன்னு எனக்கு தோணுது, ஒரு ஐடியா, ஒன் ஐடியா ஆஃப் யோர்ஸ் வரக்கூடிய அடுத்த 6 மாதங்களை உங்க வாழ்க்கையை புரட்டி போடும் டு த பெஸ்ட். ஓகே, பட் அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஸ்டெப் எடுக்கணும். நீங்க போல்டா நீங்க ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா அதுதானே நம்மளோட மூன் கார்ட்ஸ்ல வந்தது. பி போல்ட் அண்ட் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் ரிலீஸ் நெகட்டிவிட்டி. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நடந்துடும். யா, ஸோ பி போல்டு, ரொம்ப போல்டா இருங்க. யாரை பார்த்தும் இங்க நம்ம பயப்படுறதுக்கு வரல. ஓகே, இங்க வந்து உங்களை ப்ரூவ் பண்றதுக்கும் நீங்க வரல, ஒரு பர்பஸை சால்வ் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பிறந்ததற்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அதை ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், பட் அதை ப்ரெஷரா எடுத்துக்க கூடாது. ஓகே, பட் வர 6 மாதங்கள்ல ஒரு ஐடியா, உங்ககிட்ட இருக்க ஒரு ஐடியா உங்க வாழ்க்கையை மாற்றும். அது எந்த ஐடியான்னு ஐடென்டிஃபை பண்றது உங்களுடைய பொறுப்பு. ஐடியா அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கும் என்னோட ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அதுக்கு முன்னாடி இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்க 3-2 சூஸ் பண்ணிருக்கீங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். அதை டைப் பண்ணிட்டு வாங்க. பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த அமாவாசையில நிறைய நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களோட எனக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பாத்துடலாமா? பிலீவ் இன் தி இம்பாசிபிள். நடக்கவே நடக்காதுரா, இது எனக்கு கிடையாது, இது எந்தில்ல அப்படின்ற மாதிரி நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அதுக்கான பாதையை தான் பிரபஞ்சம் நமக்காக உருவாக்கி கொண்டே இருக்குதோ. ஆக்சுவலி இந்த கார்டை எப்பவுமே பார்த்தா எனக்கு ஒரு ரீபர்த் தாங்க தோணும். ஆல்வேஸ், ஏன்னு தெரியல, ஒரு ரீபர்த் அப்படின்னு தோணும். புதுசா உருவாகிறது, புதுசா வர்றது, இன்னுமே உன் வாழ்க்கையில நடக்க போறது எல்லாமே புதுசா இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் தான் எனக்கு எப்பவுமே தோணும். ஏன்னு தெரியல. ப்ராபப்ளி என்னுடைய எண்ணங்களை நானே மாத்திக்கிறேனோ. என்னோட எண்ணங்கள்னா நான் உங்களை சொல்றேன். நடக்காது அப்படின்னு நினைச்சு ஏக்கமா இருந்த ஒரு விஷயம், நீ சும்மா கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அது ஒரு புதுசா பிறந்த மாதிரி தானே. ஸோ ரீபர்த், நம்பிக்கை அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ப்ராபப்ளி நம்ம நடக்காதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு புதுசா ஒரு போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆகுறோமோ. இப்போ 1111 அந்த மாதிரி நவம்பர் 11th அப்படின்ற போது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1111. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும்போது அது ஒரு போர்ட்டல் அப்படின்றோம் இல்லையா. 222 அது ஒரு போர்ட்டல், 333 ஒரு போர்ட்டல், 444 ஒரு போர்ட்டல். ஸோ இந்த மாதிரியான ஒரு கார்டை பார்க்கும்போது நடக்கவே நடக்காதரா அப்படின்னு நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து நம்பிக்கை இல்லாம விட்டுருப்போம். ஆனா கண்டிப்பா நடக்கும், நீ நம்பு, அப்ப நடக்கும் அப்படின்ற போது அது நமக்கு ஒரு பிராண்ட் நியூ வெர்ஷன். நான் ரொம்ப புதிதாக பிறக்க போகிறேன். நான் ரொம்ப புதிதாக பிறக்க போகிறேன். பிறக்கிறதே புதுசுதான். ஸோ நான் புதிய ஒரு வெர்ஷன், புதிய ரக்ஷனா அப்படின்ற மாதிரி புதிய ஒரு வெர்ஷனா நான் உருவாக போறேன். அப்போ நீங்க புதியன்னு போட்டு உங்க பேர் எழுதுங்க. வி ஆர் born againன்ற மாதிரி புதுசா பிறக்கிறோம். ஒரு பிராண்ட் நியூ வெர்ஷனா நம்மள மாத்தி வர போறோம். நியூ, புதிய அப்படின்றத போட்டு உங்க பேர் இல்லைன்னா எனக்கு பேர் போட பிடிக்கலங்க அப்படின்னா உங்க ஸ்பெல்லிங் இனிஷியலாவது எழுதுங்க. ஓகே, இப்போ ரக்ஷனா ஆர் அப்படின்ற மாதிரி நீங்க ஆர் அப்படின்றத மாதிரி நீங்க உங்க பேருக்கு முன்னாடி வர ஃபர்ஸ்ட் வார்த்தையை எழுதுங்க. நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம் புதுசா நம்ம வரப்போறோம்.
உங்களுடைய 2வது மெசேஜ், நிறைய கொடு, நிறைய அன்பு கொடு, நிறைய பாசம் கொடு, நிறைய எதிர்பார்க்காம செஞ்சுட்டு போயிடணும். எதிர்பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்யற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்போம். அந்த ஸ்டாண்டர்டை யாராலையும் மீட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இதனாலதான் நிறைய நேரம் நம்ம உதவி கூட கேட்க மாட்டோம். நான் 1000 ரூபாய்க்கு உதவி செஞ்சேன், அவங்க 10 ரூபாய்க்கு உதவி செஞ்சாங்க. we start judging and weighing. அவங்கனால அவ்வளவுதான் முடியும், அவங்கனால முடியும், மற்றவங்களுக்கு செஞ்சாங்க எனக்கு செய்யல. இந்த மாதிரி என்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ன்ற ஒண்ணு ஆரம்பிச்சு செய்யறோமோ அன்னைக்கு, ஸோ பிலீவ், ஒன்ன நீ நம்பு. முதல் விஷயம், நடக்காதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அது நடக்கிறப்போ நீ நிறைய ஸ்டார்ட் கிவிங் மோர். அது சொசைட்டிக்கா இருக்கலாம், உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மற்றவர்களுக்கு கொடு, அன்பா கொடு, எப்படியாவது வெளிப்படுத்து. ஆனா எதிர்பார்க்காதன்ற பியூட்டிஃபுல்லான ஒரு 3 மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. சோ பிளெஸ்ட். இந்த மாதிரி மெசேஜஸ் பாக்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சரி, உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கார்டுக்கு வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல் ரொம்ப நாள் கழிச்சு சட்டுன்னு வந்தது, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான மெசேஜ், வாவ் 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 வாவ், உங்க குழந்தைகளுக்கான மெசேஜ். உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, உங்க குழந்தைகள் தான் இந்த உலகத்தை ஏதோ ஒரு வகையில காப்பாத்த பிறந்தவர்கள். ஆசீர்வாதங்கள் இல்லை, அதுவும் இந்த மாதிரி அமாவாசையில இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும்போது, உங்களுக்கு பிறக்க போற குழந்தையா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே நிறைய பிளெஸிங்ஸோட வந்திருக்காங்க. நீ அவங்கள இன்னும் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க தான் என்னோட அம்மா அப்பான்னு சூஸ் பண்ணி தான் அந்த குழந்தைங்க. ஆன்மா வந்து ஒரு சோல் கான்ட்ராக்ட் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. எந்த ஒரு ஆன்மாவுமே ஒரு சோல் கான்ட்ராக்டோட கனெக்ட் ஆகி தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே வருங்க. இது நம்பலாம், நம்பாம போலாம். இது வந்து சூடோ சயின்ஸ், நம்ம கண்ணுக்கு தெரியாதது இல்லையா? ஸோ ஆட்டம் கூட தான் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம இல்லைன்னு சொல்லிடுறோமா? ஆட்டம், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த ஆட்டம்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம பார்த்தது இல்லை, பட் இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு, எல்லாமே படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சோல் கான்ட்ராக்ட்ல நம்ம வரோம். கான்ட்ராக்ட் சைன் பண்ணி, ஓகே, ஒரு வர்ச்சுவலான ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி, இதுதான் எங்க அம்மா அப்பான்னு நினைச்சு வராங்க. நம்மள சூஸ் பண்றாங்க, நம்ம அவங்கள சூஸ் பண்ணல, அவங்கதான் நம்மள சூஸ் பண்ணி வராங்க. அப்போ நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்களை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் நம்ம டியூட்டி. இல்லைங்க, எனக்கு குழந்தைங்க அப்படின்ற கான்செப்ட் குள்ள பிடிக்கல, இதை நான் ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தேன்னா, தனியா உட்காந்துருக்கும் போது ரீடிங் இல்லாம நான் பார்த்திருந்தேன்னா, இது என்னோட இன்னர் சைல்டுன்னு நான் நினைச்சிருப்பேன். ஆக்சுவலி நான் தான் நினைச்சிருப்பேன், என் குழந்தைங்க, அஃப்கோர்ஸ் என் குழந்தைங்க என்னோட பிளெஸிங், பட் நானே ஒரு பிளெஸிங் இல்லையா? நானும் ஒரு குழந்தையா இருந்து தானே வந்திருப்பேன். என் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு குழந்தை, நான் தான் அவங்கள சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நானே ஒரு குழந்தை, நானே ஒரு பிளெஸிங். அதுவும் இந்த மாதிரி அமாவாசையில வந்து ஒரு மெசேஜ் இந்த மாதிரி வருதுன்னா, யூ ஆர் பிளெஸ்ட். கமெண்ட்ல பிளெஸ்ட்ன்னு டைப் பண்ணுங்க. ரொம்ப ஐ திங்க் ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஐ திங்க் எல்லாம் இல்லை, அழகான மெசேஜ் தான். முன்னோர்களே நம்மளை பிளெஸ் பண்ற மாதிரி, நீ இன்னும் குழந்தை, நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் உன்னை நல்லா வழி நகுத்துறேன், ஐ வில் சேஃப் கார்ட் யூ, ஐ வில் கைட் யூ. பியூட்டிஃபுல். இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா உங்களுக்கு நெருங்கினவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கான மெசேஜ், நீயா இருக்கும்போது உன் வாழ்க்கையில நீ நினைக்கிற எல்லா விஷயத்தையும் உன்னால சாதிக்க முடியும். ஒரே வார்த்தை, நீயா இருக்கும்போது உன் வாழ்க்கையில நீ அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நீ பண்ணுவ. நீ என்னைக்கு மற்றவர்களுக்காக ஒரு விஷயம் செய்யறியோ அன்னைக்கு அந்த பவரை நீ தொலைச்சிடுற. இவ்வளவு இன்டென்ஷனலான ஒரு டிசையர் பாருங்க. இன்டென்ஷனே அதுதான். நான் இதை செய்யணும்னா, மற்றவர்களுக்காக செய்யணும்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே இருந்திருப்போம். எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசைன்னா அதுக்கு நான் படிப்பேன். அது எங்க அம்மா அப்பா சொல்லியிருந்தா நான் படிச்சிருப்பேனா? அது ப்ரெஷர். உடனே அதுக்கு ஒரு வார்த்தை, எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுதான் இங்க பியூட்டிஃபுல்லா வருது பாருங்களேன். சான்ஸே இல்லை. வாவ், ஷேரியட். உன் மனசுல தோன்றத பேசுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு 10 நாள் உங்க வாழ்க்கையில வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு, உங்க த்ரோட் சக்ரா ரொம்ப கிளென்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கான உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான 10 நாளா நான் இந்த 10 நாளை பாக்குறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. அண்ட் ரொம்ப ஃபோன் பார்ப்பீங்களோ, இல்லை ஏதோ அடிக்ஷன், ரொம்ப ஃபோன் பார்ப்பீங்க, இல்லை ஒருத்தரை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, இல்லை ஒரே ஒரு சிச்சுவேஷன் மட்டும் உங்களுக்கு திருப்பி திருப்பி மனசுல வந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னா, ஐ திங்க் இட்ஸ் டைம் டு கம் அவுட் ஆஃப் இட்.
அதை விட்டு நீங்க வெளியில வரணும். அண்ட் ஆல்சோ உங்களை சுத்தி நிறைய எனர்ஜி வேம்பயர்ஸ் இருக்காங்க. உங்க ஆற்றலை எனர்ஜி வேம்பயர் ஜஸ்டிஸ் கார்டு உங்க ஆற்றல் அப்படியே இந்த ஸ்ட்ரா போட்டு இழுக்கிற மாதிரி உங்க ஆற்றல் அப்படியே உறிஞ்சு எடுக்கிற மனிதர்கள் உங்களை சுத்தி இருக்காங்க. அவங்கள கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு. இந்த 10 நாள் நீங்க அதை செஞ்சே ஆகணும். அது ப்ராக்டிஸா ஆயிடும், பட் இந்த 10 நாள் நீங்க அதை செஞ்சே ஆகணும். ரொம்ப அழகான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்ப்பீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க நீங்களா இருந்தா, நீங்களா இல்லைன்னா எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸும் பார்க்க மாட்டீங்க, பட் கண்டினியூஸா நீங்க நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தோணுது. யாரும் பேசக்கூடிய ஒற்றை வார்த்தைகளை ட்ரிகரா எடுத்துக்காதீங்க. அதையும் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். சிப்போ அப்படின்னு சொன்னா அதை கூட ட்ரிகரா எடுத்துக்காதீங்க. அது ஒரு அந்த மொமெண்ட்ல நம்ம சொல்ற ஒரு விஷயம். ஒரு வார்த்தை அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. யாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை டக்குன்னு அப்படி ப்ரெஷரா டென்ஷனா எடுத்துக்காதீங்க. சரி, கிவ் இட் டு தெம். ஓகே, பிகாஸ் நமக்கு வந்த மெசேஜ் இட்ஸ் மோர் டு கிவ் தென் டேக் இல்லையா? அதுதான் நமக்கு வந்த மெசேஜ். நடக்காதுன்னு நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்க போகுது. தட் ரிமைண்ட்ஸ் மீ, என்னோட ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா 10 நாள் பியூட்டிஃபுல்லான ஒர்க் ஷாப் நடக்க போகுது. வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் என்னோட ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் டாரோ கார்டு ரீடிங் கிளாஸும் ஆரம்பிச்சிருச்சு நேற்று day 1. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ வந்து சேரலாம், பிகாஸ் we've just started. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன யூ நோ வாட் டு டூ. ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் smiling.